அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய பேருடைய கேள்வி, திருமண வயதுல உள்ள ஆண் பெண் வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஜாதகர்களுக்குமே ஏற்படக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, திருமணம் எப்போது செய்யலாம், எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கிற கேள்வியை தான் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு சில லக்னங்களுக்கு எப்ப திருமணம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, உங்களுடைய லக்னம் என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு திருமணம் எப்போ வந்துலாம் பார்க்க போறது இல்ல, லக்னம் தான். நம்ம அட்சய லக்னத்துல லக்னத்தை மட்டுமே பிரதானமாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை தான் ஏஎல்பி ஜோதிட முறை. அந்த ஏஎல்பி ஜோதிட முறையில தான் நம்ம பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இந்த திருமணம் எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஎல்பி லக்னம் என்னங்கிறத உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் இன் தமிழ் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை போடும்போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த மாதிரி ஒரு சார்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து ஏஎல்பின்னு ஒரு பாவகத்தில் எழுதியிருக்கும். அதுதான் உங்களுடைய இன்றைக்கு லக்னம். பொதுவாக இந்த ராசிகளுக்கான பேர்களை வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன், நீங்கள் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு மேஷம் இந்த லக்னம் ஏஎல்பி லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்கள் அல்லது 9 நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிறது ஒரு லக்னத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். எப்பெல்லாம் அவங்களுக்கு திருமணத்திற்கான காலம் வரும், திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத இந்த பாவகத்திற்கு உரிய கிரகங்கள், இந்த செவ்வாயும் இந்த 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் சொல்லும். ஆனா திருமணத்திற்கான காலம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த திருமணம் எப்போது அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் திருமணத்திற்கான காலம் உண்டு. மேஷ லக்னம் போகும்போது அஸ்வினி நட்சத்திரம் 1 அப்படின்னு இருந்ததுன்னா திருமணத்திற்கான காலம் அவங்களுக்கு உண்டு. அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் 4 திருமணத்திற்கான காலம். அடுத்து பரணி நட்சத்திரம் 3 திருமணத்திற்கான காலம் உண்டு. இந்த 3 நட்சத்திர புள்ளிகளில் மட்டும்தான் அவங்களுக்கு இயற்கையான திருமணத்திற்கான காலமாக அவங்களுக்கு வரும். இந்த நேரத்தை நாம் தவற விடக்கூடாது. இந்த 3 நட்சத்திரங்கள் போகும்போது இப்போ அஸ்வினி 1ல் நம்ம பேசி முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அஸ்வினி 2ல் கூட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அஸ்வினி 4ல் பேசி முடிச்சிட்டோம்னா பரணி 1ல் கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதே போல் பரணி 3ல் பேசி முடிச்சிட்டோம்னா பரணி 4ல் கூட கல்யாணத்தை பண்ணிக்கலாம். இந்த 3 நட்சத்திர புள்ளிகள்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் திருமணத்திற்கான காலம் வராதுங்க. நீங்க என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் அங்க திருமணம்ங்கிறது முடிவாகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரிஷப லக்னம், இந்த இடத்துல ஏஎல்பி லக்னம்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க திருமணத்திற்கான காலம் எப்போதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணத்திற்கான காலம் இதுல வந்து 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. இந்த 9 நட்சத்திர பாதங்கள்ல கார்த்திகை நட்சத்திரம் 3வது பாதம் திருமணத்திற்கான காலம் உண்டு. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் 2வது பாதத்தில் திருமணத்திற்கான காலம் உண்டு. அடுத்ததாக மிருகசிரீஷ நட்சத்திரம் 1 பாதத்துல திருமணத்திற்கான காலம் உண்டு. இந்த 3 காலங்கள்ல மட்டும்தான் இவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த ரிஷப லக்னத்துல உங்களுக்கு ஏஎல்பிக்கு நேர கார்த்திகை 3ஆம் பாதம்னு போட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த நேரம் திருமணத்திற்கான காலம் உங்களுக்கு உண்டு. ரோஹிணி 2ஆம் பாதம்னு இருக்குன்னா திருமணத்திற்கான காலம் உண்டு. மிருகசிரீஷம் 1ஆம் பாதம் இருந்தால் உங்களுக்கு திருமணத்திற்கான காலம் உண்டு. ஆனா இந்த காலம் உண்டு, இதுல திருமணம் கண்டிப்பா நடக்குமா அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதியான சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் நல்லா இருந்தால் தான் திருமணம் நடக்கும். இது காலம் மட்டும்தான், காலம் அறியக்கூடிய நிகழ்வு மட்டும்தான். திருமணத்திற்கான வாய்ப்பு, உதாரணத்துக்கு பொதுவுடைமூர்த்தி சார் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. உங்க வீட்டு வாசல்ல நீங்க இப்ப கோயம்புத்தூருக்கு போகணும், சென்னையில இருந்துன்னா கோயம்புத்தூருக்கு போற பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறுறது யாருடைய பொறுப்பு? ஜாதகருடைய பொறுப்பு. அந்த பஸ்ஸில் சீட்டு நல்லா இல்லை, கலர் நல்லா இல்லை, தகரம் மாதிரி இருக்கு, ஓட்டுநர் நல்லா இல்லை, அதில் ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் நல்லா இல்லை, கண்டக்டர் நல்லா இல்லைன்னு அந்த பஸ்ஸில் ஏறாமல் விடுவதுங்கிறது உங்கள் ஜாதகம் சொல்லும். ஆனால் இது பஸ்ஸு வந்து நிற்குமாங்கிற காலம் மட்டும்தான் இது. சரி, இப்போ இதில் மிதுனம், இந்த மிதுன லக்னத்திற்கு திருமணத்திற்கான காலம் எப்போதெல்லாம் இருக்கு? இந்த மிதுன லக்னத்துல திருவாதிரை 1ஆம் பாதத்திற்கு திருமணத்திற்கான காலம் உண்டு. அதே மாதிரி திருவாதிரை 4ஆம் பாதத்திற்கும் திருமணத்திற்கான காலம் உண்டு. புனர்பூசம் 3ஆம் பாதத்திற்கு திருமணத்திற்கான காலம் உண்டு. இந்த 3 நட்சத்திர காலங்கள்ல மட்டும்தான் திருவாதிரை 1, 4, புனர்பூசம் 3
இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ தான் உங்களால் திருமணம் செய்ய முடியும். இதுக்குள்ளே நீங்கள் பேசி முடிச்சிடணும். திருவாதிரை 1ல் பேசிட்டா திருவாதிரை 2ல் திருமணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருவாதிரை நாளில் நீங்கள் பூ முடிச்சு உறுதி பண்ணிட்டீங்க, நிச்சயம் பண்ணிட்டீங்கன்னா அங்கே புனர்பூசம் 1ல் பண்ணலாம். புனர்பூசம் 3ல் முடிவு பண்ணிட்டீங்கன்னா புனர்பூசம் 4லையும் பண்ணலாம். கடக லக்னம் அடுத்து மாறிடும். சரி, அடுத்து கடக லக்னம் ஏழ்பி லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த ஏழ்பி லக்னம் கடக லக்னத்திற்கு எந்தெந்த லக்னங்களில் திருமணத்திற்கான காலம் வரும்? புனர்பூசம் 4ல் திருமணத்திற்கான காலம் உண்டு. அடுத்து பூசம் 3ல் திருமணத்திற்கான காலம் உண்டு. அடுத்து ஆயில்யம் 2ல் திருமணத்திற்கான காலம் உண்டு. இந்த 3 வருடங்கள் தான். இந்த 10 வருஷம் ஒரு லக்னம் இயங்கினாலும் நமக்கு காலம் பொன் போன்றதுன்னு அதனால தான் சொல்கிறாங்க. இந்த 3 வாய்ப்புகள் மட்டுமே அந்த 10 வருடத்தில் கடவுள் கொடுப்பாரு. இந்த 3 வாய்ப்புகளில் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். இதில் பிடிச்சிக்கிட்டுனா இந்த புனர்பூச நாளில் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம். அப்போ பூசம் 1ல் செய்யலாமா? செய்ய முடியும். அதே மாதிரி பூசம் 3ல் நம்ம உறுதி பண்ணிட்டோம். பூசம் 4ல் பண்ணலாமா? பண்ண முடியும். ஆயில்யம் 2ல் நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆயில்யம் 3ல் செய்யலாமா? திருமணம் செய்யலாம். அப்போ இது எல்லாமே திருமணத்திற்கான காலம் அறிதல் மட்டும்தான். நம்ம ஏழ்பி ஜோதிடம் படித்தா இதை அசால்ட்டாக அவங்களால சொல்ல முடியும். ஜோதிடம்ங்கிறது கடல், அவ்வளோ விஷயத்தை நம்மளால் கரைச்சி குடிக்க முடியாது அப்படின்லாம் புரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஒரு மாதம் ஏழ்பி ஜோதிடம் படிக்கிறதுனாலேயே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னா அதை ஏன் படிக்கக்கூடாது? அதை படிங்க. வீட்டுக்கு ஒருத்தராவது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த காலகட்டங்கள் நடக்கும்போது நீங்கள் ஒரு பரிகாரம், தடைகள் இருக்குது. இப்போது புனர்பூச 4 உதாரணத்துக்கு கடகலக்கணம்னு எடுத்துக்கிறோம். புனர்பூச 4க்கு அதிபதி யாருன்னா இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வருஷத்தில் இவங்களால திருமணம் செய்ய முடியாது. ஏன்னா ஏழ்பி லக்னத்திற்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணத்தை நடத்தாது. அங்கே ஜாதகரை ஏதோ ஒரு வகையில் அந்த திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு காரணம் அமைஞ்சிருவார். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பரிகாரம் பண்ணுறோன்னா, ஏன்னா திருமணத்திற்கான காலம் இது இருக்குது, அதனால் நம்ம பரிகாரம் பண்ணால் அது வேலை செய்யும். பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும், இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்தால் இந்த நேரத்தில் கல்யாணம் நடந்துடும். அதற்கு பரிகாரம் வேலை செய்யுமா? வேலை செய்யும். அதை விட்டுட்டு புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போய் நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு நின்னா, பரிகாரம் பண்ணுறேன், கல்யாணம் ஆகணும்னா ஆகுமா? ஆகாது. ஏன்னா அது திருமணத்திற்கான காலம் இல்லை. புனர்பூசம் 3 மட்டும்தான் திருமணத்திற்கான காலம். அப்போ காலம் அறிந்து செய்யக்கூடிய செயல்கள் மட்டுமே நமக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதனால நம்ம காலம் அறிதல் அப்படிங்கிறத ஏழ்பியில் அழகாக தெரிஞ்சுக்க முடியும். ஏழ்பி ஜோதிடம் படிங்க, பாருங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.